ஹாய். கடவுள் மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை அந்தளவுக்கு நல்லா போக மாட்டேங்குது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா பிசாசு. நீங்கள் யோசிக்கலாம், என்ன பிசாசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ உள்ள காலத்தில் பிசாசுலாம் இருக்கானா அப்படின்னு யோசிக்கலாம். அது உண்மை, பிசாசு கண்டிப்பாக இருக்கிறான். இல்லை அதெல்லாம் மைண்டு தான் பிரச்சனை, பிசாசுலாம் ஒன்றும் கிடையாது, மைண்டை சரி பண்ணால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம், ஆனால் ஒரு செத்தன் லெவலுக்கு தான். பட் இப்போ யோசிச்சு பாருங்களேன், 1997 கலிஃபோர்னியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 39 பேர் ஒரே வீட்டில், அவங்களாம் பெரிய பணக்காரங்க, வசதியானவங்க, எல்லா வயசுலும் இருக்காங்க. ஒரே வீட்டில் ஒரு மென்ஷனில் தங்கியிருந்து 39 பேரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதை இறந்தவங்க பார்த்து சொல்கிறாங்க, ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த 39 பேருக்குமே மைண்டு பிரச்சனையா? அதுக்கு பின்னாடி எந்த ஒரு தீய சக்தியுமே இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்குள்ள காலத்தில் பாருங்கள், சின்ன குழந்தைங்கள சீரழிக்கிறாங்க, வயசான பாட்டிங்களெல்லாம் நகையை அறுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் வெறும் மைண்டு தான் பிரச்சனை அப்படின்னா, மனுஷனுடைய மைண்டு அந்தளவு சுருங்கி போச்சா? கொடுமைப்படுத்தி சின்ன குழந்தைங்கள கடத்திட்டு போய் அவங்கள சீரழிக்கிற காரியங்கள்லாம் வெறும் மைண்டு பிரச்சனை மட்டும் என்னால் சொல்ல முடியல. அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பிசாசுங்கிற தீய சக்தி இருக்குதான் செய்கிறான். அவன் தான் மனுஷங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செஞ்சு அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பிசாசு. அந்த பிசாசு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மேற்கொண்டார் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம சிலுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சிலுவை முக்கியமானது, சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணார், அது நமக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து வலி அனுபவித்தார் அப்படிங்கிறதான் பார்த்தோம். மனுஷனுடைய பாவமும் தேவனுடைய பரிசுத்தமும் எப்படி சிலுவை வேணும்னு சொல்லுது, அதை எப்படி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னேன். அந்த சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சாருன்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். பழைய வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு முடிஞ்சு ஆன்சர் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயிச்சார் அப்படி சொன்னால் ஒரு கேள்வி வரும், அப்படி பிசாசுக்கும் தேவனுக்கும் ஒரு போராட்டம் நடந்து தான் ஆகணுமா? ஏன் தேவன் பிசாசை சிலுவையில் அப்படி ஜெயிக்க வேண்டியிருக்குது, ஏன் அந்த போராட்டம் அவசியமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு கடவுள் உருவாக்கி உலகத்தில் வச்சுட்டு அவனுக்கிட்ட இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஆளுகை எல்லாத்தையும் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, தேவன் கொடுத்த ஆளுகையை நிராகரித்து அந்த ஆளுகையை பிசாசிட்ட கொடுத்தான். எப்படின்னு சொல்கிறேன். உலகத்தில் மனுஷனை உருவாக்கிட்டு எல்லாத்தையும் நீ ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு மரத்தை வச்சு இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த பழத்தை அவன் சாப்பிடும்பொழுது என்ன சொல்கிறான்னா, கடவுள் எனக்கு அதிகாரி இல்லை, கடவுள் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, கடவுள் எனக்கு உத்தரவு சொல்ல முடியாது, என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரின்னு சொல்கிறான்னு சொன்னேன். ஆனால் அவன் அந்த பழத்தை சாப்பிட்டது தானாக போய் சாப்பிடல, பிசாசு அவனை வஞ்சித்து அவன் வார்த்தையை கேட்டு போய் பழத்தை சாப்பிட்டான். இப்போ கடவுள் சொல்கிறாரு நீ சாப்பிடக்கூடாதுன்னு, பிசாசு சொல்கிறான் நீ பழத்தை சாப்பிடு அப்படின்னு. இவன் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்கிறானோ அவனுக்கு அடிமையிடுறான். அவன் ஒவ்வொரு நாளும் தோட்டத்தில் போய் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன செஞ்சான்னா, கடவுள் தான் என்னுடைய எஜமானன், நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு கீழ்ப்படி நடக்கிறேன், நான் அவருக்கு என்னோடய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கிறேன் அப்படின்னு அவரை தன்னுடைய எஜமானா வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் கடவுள் எனக்கு அதிகாரி இல்லை, அவர் என்னை ஆளுகை செய்ய முடியாது, நான் பிசாசுடைய வார்த்தையை கேட்குறேன்னு சொல்லி இவன் வார்த்தையை கேட்டு பழத்தை பற்றி சாப்பிடும் பொழுது பிசாசை எஜமானாக்கி அவனுக்கு அடிமையாகி போகிறான். இப்படி பிசாசுக்கு அடிமையாகி போனதுனால இந்த ராஜ்யம், இந்த உலகம் பிசாசுக்குரியதாக மாறிடுது. இதனால தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை போராடி ஜெயிக்க வேண்டியிருக்குது. என்னென்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை அந்த ராஜ்யத்திலிருந்து, அந்த அதிகாரத்திலிருந்து அவனை பிடுங்கி கொண்டார். இது ஏதோ இன்னைக்கு நடந்தது கிடையாது. என்னைக்கு மனுஷன் தன்னுடைய ஆளுகையை இழந்து போனானோ அன்னைக்கே தேவன் வாக்கு பண்ணார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு பிசாசை பார்த்து தேவன் சபிப்பார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்திரீலேருந்து ஒருத்தர் பிறப்பார், பிறந்து அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு சாத்தானுடைய தோல்வியை அன்னைக்கே தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டார். யார்கிட்ட சொன்னார்னா பிசாசு சொல்லிட்டார். அவன் ஒரு நாள் தோற்கடிக்க போகிறான் அப்படின்னு யாருக்கு தெரியுமோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஸ்திரீலேருந்து ஒருத்தர் பிறக்க போகிறாரு, அவர் என்னை தோற்கடிப்பார், என் ராஜ்யத்தெல்லாம் அழிப்பார் அப்படின்னு பிசாசு நன்றாக அறிந்திருந்தான் ஆதியாகமத்திலிருந்தே. ஆதியாகமத்தில் மட்டும் கிடையாது, ஏசாயாவில் கூட நீங்கள் 9ஆம் அதிகாரம் 6, 7 படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு இருக்கும். கர்த்தத்துவம்னா ஆளுகை.
பிசாசு ஆளுகை இருக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே தேவன் வாக்கு பண்ணுறாரு, உன் ஆளுகையை பிடுங்கி கர்த்தர்த்துவம் அந்த ஆளுகையை இவர் மேலே வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார், தாவீது சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் சிறப்படுத்தி, அதாவது ராஜ்யத்தை இவர்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறாரு. பிசாசு ஆளுகை செய்கின்றிருந்த அந்த ராஜ்யத்தை பிடுங்கி இயேசு கிறிஸ்து பூமியிலே ஆளுகை செய்ய போகிறாரு. இதை இயேசுவே சொல்லுவார் ஒரு தடவை, இந்த உலகத்தின் அதிபதி வரான் அப்படிம்பார். இந்த உலகத்தின் அதிபதினா பிசாசை குறிப்பிட்றாரு. உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படிம்பார். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. பிசாசு உலகத்தின் அதிபதி ஆனால் எப்படி ஆனான்னா இப்படி தான், மனுஷனை கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மனுஷன் பிசாசு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவரை எஜமானாக்கி அவருக்கு அடிமையாயிட்டான். அதன் மூலமாக உலகத்தின் அதிபதியாக பிசாசு ஆகிட்டான். இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்த உடனே பிசாசு அவரை எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு பல விதங்களை முயற்சி பண்ணான். அவர் குழந்தையாக பிறக்கும் போதே அவரை கொண்டதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் தேவன் அவரை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் சோதனை காலத்தில் அங்கே போய் சொல்லிட்டு சொன்னால், இங்கேருந்து தாழ குதியும், கீழே குதிங்க, தூதர்கள் வந்து உங்களை காப்பாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு என்னென்னா அவர் கீழே விழுந்து சாகணும், அதுதான் அவனுடைய எய்ம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மேற்கொண்டார். அவர் குதிக்கலை, அவர் மேற்கொண்டார். கடைசியாக சொன்னான், என்னை விழுந்து பணிந்து கொள், இந்த ராஜ்யத்தையெல்லாம் அவனை கொடுப்பேன் அப்படின்னா. அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், நீ என்னை பணிஞ்சுக்கொள், அவனை கொடுத்துறேன் அப்படிங்க. இயேசு கிறிஸ்துட்டே வந்து என்னை பணிந்து கொள், நான் அவனுக்கு உலகத்தை ராஜ்யத்தை தாரேன் அப்படிங்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை வார்த்தையை கொண்டு விரட்டினார். ஏன்னா அவர் பிசாசு ஜெயிக்கிறதுக்காக தான் உலகத்துக்கே வந்தார். பல விதங்களில் பிசாசு இயேசு கிறிஸ்துவை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். சிலுவையிலையும் அதான் முயற்சி பண்ணான். சிலுவையில் அவனுக்கு தெரியாது சிலுவை தேவனுடைய திட்டம் அப்படின்னு. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், சிலுவையில் இயேசுவை அடிச்சிட்டோம்னா அவர் செத்துடுவார், மறிச்சிடுவார், ஒன்றுமில்லை அப்படின்னு நினச்சி தான் சிலுவையில் அடிக்கிறதுக்கு மக்கள் தூண்டி விட்டு செஞ்சான். பொறாமைனாலே அவரை சிலுவையில் அடைந்தார்கள் இருக்கும். அதாவது பிசாசு மக்களை தூண்டி அவனை கொல்ல வச்சான். ஏன்னா இவர் செத்துட்டாருன்னா முடிஞ்சுது, தேவனுடைய திட்டம் நிறைவேறாது அப்படின்னு. ஆனால் தேவன் பிசாசோட வல்லமை உள்ளவர், ஞானத்தில் அதிகமுள்ளவர். அவருடைய திட்டம் மகத்துவமானது. அவர் எந்த சிலுவையில் பிசாசு அவரை தோற்கடிக்க நினைச்சானோ அதே சிலுவையில் தேவன் பிசாசை வெற்றி கொண்டார். எப்படின்னா மனுஷன் மேலே பிசாசுக்கு எப்போ அதிகாரம் வருது அப்படின்னா அவன் பாவம் செய்யும்போது அவனுக்கு அதிகாரம் வருது. அதாவது பிசாசுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பிடிது பாவமாக இருக்குது. அந்த பாவம் செய்யும்போது மனுஷன் மேலே பிசாசுக்கு அதிகாரம் வந்துடுது. அந்த அதிகாரத்தை உலகத்திலாம் பயன்படுத்துகிறான். ஆனால் அதே டெக்னிக்கை இயேசுட்ட பயன்படுத்தினா இயேசுட்டு வார்த்தையை சொல்லி அதை கீழ்ப்படி வைக்க பார்க்குறான். ஆனால் இயேசு அதை மேற்கொள்கிறாரு, பாவத்தை ஜெயிக்கிறாரு. அதனால் இயேசு மேலே அவனால் அதிகாரம் செலுத்த முடியல. இப்போ அதிகாரம் செலுத்த முடியாததுனால அந்த இயேசுவை கொல்லதுக்கு சிலுவையில் முயற்சி பண்ணுறான். சிலுவையில் இயேசு என்ன பண்ணார்னா, எந்த மனுஷனுக்கு பாவம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சோ, எந்த பாவம் பிசாசுக்கு வல்லமையை கொடுத்துச்சோ, சிலுவையில் அதே பாவத்தை எடுத்து தண்டனையை தீர்த்துறாரு. இப்போ அந்த பாவம் நிராகரிக்கப்பட்ட உடனே பிசாசுக்கு அந்த இடத்துல வல்லமை இல்லாமல் போயிடுது. ஏன்னா பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. பாவத்தை இயேசு கிறிஸ்து நீக்கி விட்டார். இப்படி தான் முட்டாளாகி பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். லூக்கா 11ஆம் அதிகாரம் 22-23 படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பார். ஒரு பெரிய பலவான் இருக்கான், அவனை மேற்கொண்டாதான் அவங்களுக்குள்ளே போய் அவனுடைய பொருட்களெல்லாம் எடுத்து வர முடியும். இதை தான் இயேசு கிறிஸ்து பண்ணார். பிசாசை அவனுடைய வல்லமையை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டு அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டு வந்தார். ஒரு உதாரணம் இருக்குது. பிசாசு ஒருத்தன் வாழ்க்கையில் வந்தான்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பைபிள் இருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இருக்கும்போது ஒரு மனுஷன் கல்றையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். பிசாசு அவனுக்குள்ளே ஆக்குபை பண்ணி தன்னைத்தானே காயப்படுத்தி தன்னைத்தானே கீறிக்கொண்டு மக்கள்லாம் யாரும் பார்த்து அவன்கிட்ட நெருங்காத அளவுக்கு அவன் தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு கல்றையில் வாழ்ந்து கொண்டு யாருமே இல்லாத தனிமையில் வாழ்ந்து கொண்டு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்குள்ளே பல பிசாசு இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள வாழ்க்கையில் பிசாசு இருந்துச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி அந்த மாதிரி ஆப்வியஸாக பிசாசு வந்து மனுஷனுக்குள்ளே இறங்கி வாழ்க்கையை மோசமாக்கி அந்த மாதிரி காயப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் பல பேரோட மைண்டுக்குள்ளே வந்து வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கான். நிறைய பேரோட வாழ்க்கை மிசரபுளாக இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கை பிசாசு ஆளுகை செஞ்சதுனால குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது. தன்னுடைய மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. தன்னுடைய கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, படிக்க முடியல, டிஸ்ட்ராக்ஷன்ஸு. பாவம் பண்ண அது அதிகமாக தான் சொல்லியே, அந்த பாவம் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண முடியல. ஓவர் கம் பண்ண முயற்சி பண்ணால் கூட தோற்று போயிடுறாங்க. விரக்தியில் உட்காந்துருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மக்கள் மத்தியில் பிசாசு இப்போ டெக்னிக்காக உள்ள வரான். எப்படின்னா
உன்னால் செய்ய முடியாது, டீமோட்டிவேட் பண்ணுறான். ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நீ எவ்வளோ முயற்சி பண்ணுற, உன்னால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறான். இதெல்லாம் பிசாசனுடைய வல்லமை. தேவன் ஒருவரையும் டீமோட்டிவேட் பண்ணுறவர் அல்ல. அவர் எல்லா மனுஷனையும் நல்ல வாழ்க்கைக்கு, வெற்றியோட வாழ்க்கை தான் வச்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சில பேரோட வாழ்க்கையை பாவமான வாழ்க்கை தான் முழு வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து அவங்க மனசை கெடுத்து பிசாசு வாழ்க்கையை நாசமாக்கிடுறான். எப்படி அந்த மனுஷனை கல்லறைக்குள்ளே கொண்டு போய் கல்லறையில் வச்சு அவனை தன்னைத்தானே கீறிக்கொண்டு அவன் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் ஆக்கணும், அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது பிசாசனுடைய வல்லமையினால். ஆனால் அதே சம்பவத்தில் பிசாச தேவன் ஒன்று செய்வார். அந்த பிசாசை விரட்டி பன்றிகளுக்குள்ளே அனுப்பிவிடுவார். பன்றியெல்லாம் ஓடி போய் கடலில் விழுந்து செத்து போயிடும். அதுவும் ஒரு இதை காமிக்குது. பிசாசுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத அங்கே காமிக்குது. பிசாசை தேவன் சிலுவையில் ஆணி அடைத்து வெற்றி பண்ணிட்டு அவனை ஒன்றுமில்லாமல் அவனை வல்லமையை அழித்து அவனை முறியடித்து அவனை ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத அங்கேயே காமிக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 15 படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பிசாசு எப்படி மேற்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிறது. பிசாசு எப்படி மேற்கொள்ளப்பட்டான் அப்படின்னா, அவனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடைத்து அவனுடைய வல்லமைகள் எல்லாம் உறிந்து கொண்டார்னு வரும். அதாவது பவரு வல்லமை எல்லாத்தையும் அவன்கிட்ட பறித்து உறிந்து எடுத்துட்டு அவனை ஒன்றும் இல்லாதவனா, சக்தி இல்லாதவனா, பல் பிடுங்கப்பட்டவனா அவனை நிர்வாணமாக்கிட்டார். அதுக்கப்புறம் சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு ராஜ்யத்தை பிடிக்க போய் அந்த ராஜ்யத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அந்த ராஜாவை கொண்டு வருவாங்க. வரும்போது நாட்டுக்குள்ளே நடந்து வருவாங்க. என்னென்னா, நான் அந்த ராஜாவை வெற்றி பெற்றேன், நான் வெற்றி பவனி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை அடித்து துன்புறுத்தி அவனையும் இழுத்துக்கிட்டு இவங்க வெற்றி நிலையை நடந்து வருவாங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடைத்து ஒரு வெற்றி தேரை போல் தொங்கி கொண்டிருக்கிறாரு. நான் சிலுவையிலே பிசாசை மேற்கொண்டேன் அப்படின்னு. அவனுடைய துரைத்தனம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய பவர் எல்லாத்தையும் நான் உறிந்து கொண்டேன், இனி அவனுக்கு உன் மேல் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். பாவத்தின் மூலமாக தான் பிசாசு மனிதனுக்குள்ளே அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருந்தான். அந்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறுத்து விட்டார். அதான் நம்ம முதலே சொன்னேன், யோவானில் படிக்கும்போது வசந்த இருக்குல்லையே நம்மளுக்கு கீ பேசேஜ், இப்பொழுதே நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அது என்ன அர்த்தம்? பாவத்துக்கான நியாய தீர்ப்பு சிலுவையிலே செலுத்தப்பட்டு விட்டது. அதன் மூலமாக பாவம் நிராகரிக்கப்பட்டு விட்டது, பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அதனால் பிசாசுக்கு அங்கே பவர்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பிசாசு என்னை எதாவது செஞ்சுருவானோ, பிசாசு என்னை வாழ்க்கையை மேற்கொண்டுருவானோ, பிசாசு என் வாழ்க்கையை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவானோ, என்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பயந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இயேசு விசுவாசிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பிசாசு ஒன்றுமே செய்ய முடியாது, தொடவே முடியாது. ஒருவேளை பிசாசு அப்படி வந்தால் கூட உங்களுக்குள்ளே வந்த உடனே அவரை முதல்ல ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவனை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்பார், உனக்கு என்ன இருக்குது? அவங்க பார்ப்பான், என்ன நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா? ஆமாம் வந்துட்டேன். அப்போ எனக்கு இங்கே வேலை இல்லையே அப்படின்னு திரும்பி போயிடுவான். ஏன்னா உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசு எந்த வேலையும் இல்லை. அவரே சொல்லுவார், என்னிடத்துல அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, என்னிடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லைம்பார். இன்றைக்கி இயேசு நீங்கள் விசுவாசிங்கன்னா நீங்களும் சொல்ல முடியும், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை? என்னிடத்துல பாவம் இல்லை, என் பாவத்தில் இயேசு கிறிஸ்துவில் மறித்து நிவர்த்தி செஞ்சுட்டாரு, எனக்குள்ளே இப்போ நீதி இருக்குது, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்காரு, அதனால் பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஒரு சில தவறு பண்ணுறேனே, பாவம் பண்ணுறேனே, அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோன்னா இல்லை. இப்போ சில பாவத்துக்கும் தவறுத்துக்கும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். அந்த சின்ன தவறுகள் பாவங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா நீங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டீங்க. அந்த பாவங்களை அந்த தவறுகளை சரி செய்யணும் இருக்குது, ஆனால் நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டதுனால எந்த விதத்துலேயும் பிசாசு உங்கள் வாழ்க்கையை தொட முடியாது. எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் சரி தான் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக தொடவே முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31லேருந்து கடைசி வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு பவுல் கேட்பார். சில நேரங்களில் பாவம் பண்ணியிருந்தால் கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரு, இயேசுவே உங்களை நீதிமானாக மாற்றியிருக்காரு, இயேசுவே உங்களை ஆக்கினைக்குள்ளேருந்து மீட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது யார் உங்களை குற்றப்படுத்த முடியும்? எந்த பிசாசை குற்றப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து விட்டார், பிசாசையும் தோற்கடித்து விட்டார். ஆகையினால் நம்ம வாழ்க்கை இன்றைக்கி பாவம் இல்லாத, பிசாசுடைய ஆதிக்கம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். கடவுள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நான் சொல்கிற காரியங்கள்லாம் சத்தியத்துக்கு சத்தம் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய சத்தம் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல. வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுத்து என்னுடைய சத்தத்தை கொடுத்து இந்த சத்தியத்துக்கு வார்த்தையாக அவங்ககிட்ட கொடுக்குறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க. உங்கள் வாழ்க்கை பிசாசினால் துன்புறுத்தப்பட்டுருந்துச்சுன்னா, இல்லை அப்படி நடந்துருமோன்னு பயந்தீங்கன்னா, உங்களுக்கான சொல்யூஷன் சிலுவை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது. அது உங்களோட வாழ்க்கையை எப்பேற்பட்ட பிசாசனுடைய வல்லமையிலிருந்தும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்தும் தோல்வியிலிருந்தும் மாற்றி உங்களை வெற்றியோட வாழ்க்கைக்காக நடத்தும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய வெற்றியை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். அந்த வெற்றி நம்ம கூட பகிர்ந்து கொள்கிறார்னு பைபிள் சொல்லுது. அந்த வெற்றி பற்றி இயேசுவோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டீங்கன்னா அவருடைய வெற்றியை உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. பாய்.